அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் தெரியாதவர்கள் 1-2 பேர் இருப்பார்கள் என்பதனால அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக வேண்டி இந்த பதிவை போடுறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க காலண்டர்ல தேதியை கிளிக்கிறீங்க. கிழிச்ச உடனே அதுல நீங்க சூரிய உதயம் அப்படின்னு போட்டிருக்கிறத எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த சூரிய உதயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அன்றைய நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, சுபஹோரைகளினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி ரொம்ப சுருக்கமா எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு நாளும் காலண்டர்ல சூரிய உதயம்னு போட்டிருப்பான். அந்த சூரிய உதயம் எதுக்கு? நீங்க காலண்டர்ல ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. சுமாரா 1.5 மணி நேரம் இடைவெளியில அது இருக்கும். இப்ப ராகு காலம் 9 to 10:30 போட்டிருக்கோம். அது எதை வச்சு குறிப்பிடப்பட்டதுன்னா சூரிய உதயம் 6 மணிங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி போட்டது. அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம்ங்கிறதும் காலண்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணமாக ஒரு நாள் சூரிய உதயம் 6 மணிக்கு முன்னதாகவே வந்துருச்சு, 5:50க்கே வந்துருச்சுன்னா 10 நிமிஷம் முந்துது. அப்ப அந்த 9 to 10:30ங்கிறத நீங்க 8:50ல இருந்தே 1.5 மணி நேரமா கன்சிடர் பண்ணணும். அதான் முக்கியமானது. 8:50ல இருந்து 10:20 வரைக்கும் ராகு காலம் எடுக்க பழகி கொள்ள வேண்டும். அதுதான் அந்த சூரிய உதயம் போட்டிருக்கிறதுனுடைய தாற்பயம். அதே மாதிரி சூரிய உதயம் கரெக்டா 6 மணிக்கு இல்லாம 6:01க்கோ 6:05க்கோ 6:10க்கோ இருக்கலாம். அப்ப 6:10 இருக்குதுன்னு வைங்களேன். 6:10 இருக்குதுன்னா அந்த 9 to 10:30ங்கிறத நீங்க 9:10ல இருந்து 1.5 மணி நேரம்னு எடுக்கணும். இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். பெரும்பாலும் காலண்டர்ல போட்டுக்கிற அந்த நேரத்தையே நீங்க எடுத்து பயன்படுத்துற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த சூரிய உதயத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. சூரிய உதயம் எத்தனை நிமிஷம் முந்தி இருக்குதோ அத்தனை நிமிஷம் முந்தியே அதை எடுத்துக்கொள்ளணும். எத்தனை நிமிஷம் சூரிய உதயம் 6 மணிக்கு பிறகு பிந்தி இருந்துச்சுன்னா அத்தனை நிமிஷம் நீங்க பிந்தி கணக்கு பண்ணி அதுல இருந்து அந்த 1.5 மணி தியாலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறத நான் குறிப்பா சொல்றதுக்காக வேண்டி விளையிறேன். இதான் சூரிய உதயத்தினுடைய முக்கியத்துவம். ரெண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றைய நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்க எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். உங்களுக்குன்னே ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கு. உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அன்றைய நட்சத்திரம் எத்தனையாவது வருதுங்கிறத பார்க்கணும். அன்றைய நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9வது நட்சத்திரமா வந்துன்னா நல்லதுன்னு நீங்க எடுத்துக்கொள்ளணும். தாராபலம் மிகுந்த நாள் அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலம் மிகுந்த நாள். இப்போ 9 நட்சத்திரத்துக்கு மேல அன்றைய நட்சத்திரம் வருதுன்னு வைங்க. உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து எண்ணிக்கிட்டே வாரீங்க, அது 9 நட்சத்திரத்துக்கு மேல வருது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 10வது நட்சத்திரமாவோ 11வது நட்சத்திரமாவோ வருதுன்னா அந்த 10ஐயோ 11ஐயோ 9ஆல வகுத்தீங்கன்னா மீதி என்ன வருதோ அதான் உங்களுடைய தாராபலம் எண். இப்ப 10 9ஆல வகுத்தீங்கன்னா 1, 11 9ஆல வகுத்தீங்கன்னா மீதி 2. அப்ப தாராபலம் இந்த மாதிரி கால்குலேட் பண்ண பழகிடுங்க. அப்படி 2, 4, 6, 8ன்னு வந்துன்னா ரொம்ப நல்லது. இப்போ உங்க ஜென்ம நட்சத்திரம் இருந்து அன்றைய நட்சத்திரம் 18ன்னு வருதுன்னு வைங்க. 18 9ஆல வகுக்கும்போது மீதமே வராது. அப்ப என்னையா செய்யறது? அப்ப அன்னைக்கு தாராபலம் 9ன்னு அர்த்தம். அப்ப இந்த 2, 4, 6, 8, 9ல உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அன்றைய நட்சத்திரம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்கிறது தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த ஒரு முக்கியமானது ஹோரை. சுபஹோரைகள்ல எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் வெற்றி அடையும். ஹோரை பார்த்து செய்யும் போது வேற எந்த நேரத்தையுமே நீங்க பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஹோரை பார்த்து வேலை செய்வதுன்னு உரசிக்கொள்ளாதேன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஹோரைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அப்ப இந்த ஹோரைகள் என்றால் என்ன? ஹோரா என்றால் ஹவர் என்று பொருள். அந்த ஹோரைங்கிற வார்த்தையில் இருந்துதான் ஹவர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையே வந்திருக்குது. 1 மணி நேரம் என்று பொருள். இப்போ ஒவ்வொரு நாளுமே இந்த 7 கிரகங்களும் ராகு கேது தவிர 7 கிரகங்களும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தங்களுடைய ஆளுமையை உயிரினங்கள் மேல் செலுத்துகின்றன. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தங்களுடைய ஆளுமையை உயிரினங்கள் மேல் செலுத்துகின்றன. நம்மளுடைய மனதை இயக்குகின்றன. அதுதான் ஹோரைன்னு சொல்லி பேரு. அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்தெந்த ஹோரைகள்ல என்னென்ன வேலையை செய்யலாம் அப்படிங்கறத நினைச்சு செஞ்சீங்கன்னா நீங்க மிகுந்த பலனடைவீர்கள். உதாரணத்துக்கு அந்த ஹோரையை கணக்கிடுவது எப்படி? ஞாயிற்றுக்கிழமைனா முதல் ஓரை, முதல் 1 மணி நேரம் ஞாயிறு ஓரை. எந்த கிழமையோ அந்த கிழமையினுடைய இதுதான். ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய ஓரை தான் முதல் ஓரை.
திங்கட்கிழமைன்னா சந்திர ஓரை தான் முதல் ஓரை, செவ்வாய்க்கிழமைன்னா செவ்வாய் ஓரை தான் முதல் ஓரை. அப்போ முதல் ஓரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப எந்த வரிசையில இந்த ஓரைகள் வருகிறது அதுக்கு நீங்க நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு சுருக்கமான வழி இருக்கிறது. பாவ கிரகங்கள் எல்லாமே எந்த கிரகத்துல எந்த ராசியில உச்சம் பெறுதோ அந்த ராசியில அந்த ஓரை வருவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவ கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய் இவங்க எல்லாம் எந்த ராசியில உச்சம் பெறாங்களோ அந்த ராசியில அந்த ஓரை வர்ற மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். உதாரணமா சூரியன் மேச ராசியில உச்சம், அப்ப அந்த இடத்துல தான் சூரிய ஓரை வர மாதிரி நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சனி துலாம் ராசியில உச்சம், அப்போ சனி சனி துலாம் ராசியில உச்சம், அந்த இடத்துல சனி ஓரை இருக்கிறதாக மனதுக்குள் குறித்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் மகர ராசியில உச்சம், அந்த இடத்துல நீங்க செவ்வாய் ஓரை வர மாதிரி குறித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு சுப கிரகங்கள் எல்லாம் எந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறதோ அந்த வீட்டில் அந்த ஓரை வருவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 வீடு இருக்கும். அதுல முதல்ல வரக்கூடிய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இடம் தான் அந்த ஓரை வருவதாக அர்த்தம். உதாரணமாக சுக்கிரன் ரிஷப ராசியில ஆட்சி பெற்றிருக்குது, துலாம் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்குது. ஆனா ரிஷப ராசியில சுக்கிர ஓரை வரமாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி புதனை மிதுன ராசியில அந்த புதன் ஓரை வருவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திரன் கடக ராசியில வருவதாக அந்த ஓரை வருவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு தனுசு ராசியில வர்றதாக அந்த ஓரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த வரிசையில தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் முதல் ஓரை ஞாயிறு. காலண்டர்ல பாத்தீங்கன்னா சூரிய ஓரை 6 to 7 போட்டிருப்பான். அது சூரிய உதயம் 6 என்று எடுத்துக்கொண்டு கால்குலேட் செய்யப்பட்டது. நீங்க சூரிய ஓரை 5:50 என்று வைத்துக் கொண்டால் 5:50 இருந்து 6:50 வரைக்கும் சூரிய ஓரை. நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். 5:50 இருந்து 6:50 வரைக்கும். ஏன்னா சூரிய உதயம் 5:50க்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால அதுல இருந்து 1 மணி நேரம் சூரிய ஓரை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சூரிய ஓரைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில சுக்கிரன் கொடுத்திருக்கோம். அடுத்த ஓரை சுக்கிர ஓரை. அது 6:50 to 7:50. அடுத்து புதன் ஓரை 7:50 to 8:50. அடுத்து சந்திர ஓரை 8:50 to 9:50. இப்படியே அந்த வரிசையிலேயே வரணும். அது எந்த வரிசையில வாருதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இவ்வளவு சொல்றேன். அடுத்து சனி ஓரை 9:50 to 10:50. குரு ஓரை 10:50 to 11:50. இந்த மாதிரியே ஒரு சைக்கிள் வரணும். அடுத்து மீண்டும் 1 வரும் பொழுது 1 மணி வரும் பொழுது அந்த நீங்க சூரிய ஓரை வந்துவிடும். 12:50 to 1:50. ஏன்னா 10 நிமிஷம் முந்தையே சூரிய உதயம் வந்ததுனால. அதே மாதிரி சூரிய உதயம் 6 மணிக்கு பதிலா 6:10க்கு வருதுன்னா 6:10 இருந்து 7:10 சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அப்புறம் இந்த வரிசையிலேயே வரணும். சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை அப்படியே வரிசையிலேயே வரணும். இந்த வரிசையை பின்பற்ற வேண்டும். இந்த வரிசையை பின்பற்றிட்டு நீங்க ஞாபகத்தை வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது காலண்டர்லயே சுப ஓரைகள்னு போட்டிருப்பாங்க, அதுல சூரிய உதயத்துக்கு தகுந்தபடி நீங்க அந்த ஃபைன் டியூனிங் பண்ணிக்கொள்ள வேண்டும். 10 நிமிஷம் முந்தி வந்ததுன்னா அதை 10 நிமிஷம் முந்தியே எடுத்துக்கொள்ள வேண்டும். 10 நிமிஷம் பிந்தினா 10 நிமிஷம் பிந்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்தந்த ஓரைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ சூரிய ஓரை எதுக்கு ஏற்றது? சூரிய ஓரை உத்தியோகம் செய்வது சம்பந்தமான அனைத்துக்குமே ஏற்றது. உத்தியோகம் சம்பந்தமான அனைத்து பணிகளும் செய்வதற்கு, மத்திய மாநில அரசு சம்பந்தமான அனைத்தும் செய்வதற்கு சூரிய ஓரை ஏற்றது. சந்திர ஓரை விவசாயம் சம்பந்தமானது, கலைத்துறை சம்பந்தமானது, பேச்சு சம்பந்தமானது அனைத்துக்கும் ஏற்றது. செவ்வாய் ஓரை விளையாட்டு, வீரம், போர்த்தொழில், பூமி சம்பந்தமானது அனைத்துக்குமே ஏற்றது. புதன் கலைகளினுடைய அதிபதி, படிப்பு சம்பந்தமான அனைத்தும் புதன் ஓரையில செய்யலாம். படிப்பு சம்பந்தமான அனைத்துமே புதன் ஓரையில செய்யலாம். புதன் வியாழன் பூர்ண சுபகிரகம். அனைத்து சுபகிரகங்களும் வியாழன் ஓரையில், குரு ஓரையில் செய்யலாம். அடுத்து சுக்கிரன் ஓரை. சுக்கிரன் ஓரையில் திருமணம் சம்பந்தமான அனைத்து வேலைகளும் செய்யலாம். சினிமா, டிவி, இந்த கலை தொழில், புகைப்பட தொழில் அனைத்துமே சுக்கிரன் சம்பந்தமானது. சுக்கிர ஓரையில் அனைத்துமே செய்யலாம். சனி ஓரையில் கடனை அடைப்பது, இரும்பு சம்பந்தமான வேலைகள் அனைத்தையுமே செய்யலாம். அப்படி என்றால்
இந்த ஹோரையை பார்த்து நீங்கள் பணிகளை செய்தால் வெற்றி நிச்சயம். ஹோரை பார்த்து பணி செய்து உரசிக்கொள்ளாது என்று பழமொழியே இருக்கிறது. ஆக காலண்டர்களுடைய சூரிய உதயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அது 6 மணிக்கு முன்னதாகவே இருந்ததுனால் எத்தனை நிமிஷம் முன்னதாக இருக்கிறதோ அதை வைத்துத்தான் நீங்கள் ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் முதலியவர்களை கூட்டிக் கொள்ள வேண்டுமே, குறைத்துக் கொள்ள வேண்டுமே. அதே மாதிரி ஹோரைகளுமே காலண்டர்ல சுப ஹோரைகள் போட்டிருக்கும். அதுல சூரிய உதயம் 6 மணிக்கு முன்னால இருந்தால் எத்தனை நிமிஷம் முந்தி இருக்கிறதோ அத்தனை நிமிஷம் நீங்க முந்தியே எடுத்துக்கொண்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த கிரகங்களுடைய ஆளுமை இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்தந்த கிரகத்திற்குரிய வேலையை அந்தந்த கிரகத்திற்குரிய நேரத்தில் அந்தந்த கிரகம் ஆளுமை உயர்ந்தங்கள் மேல் செலுத்தக்கூடிய நேரத்தில் செய்தீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.